இப்போது இந்த லிக்விடிட்டி அட்டாக் ஆனதுக்கப்புறம் நான் ரிவர்சல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹவர்லி லிக்விடிட்டி இருக்குது. ஓகே, இந்த ஹவர்லி லிக்விடிட்டி அட்டாக் பண்ணி இந்த இடத்துல ஒரு சின்ன ஆர்டர் பிளாக் ஜோன்ஸ் இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக் ஜோன்ஸ் வந்த உடனே ஒரு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, இதை கொஞ்சம் லைட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நான் பேசுகிறது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ண நாட்டிக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஜஸ்ட் ப்ரைஸ் ரீடிங், பேசிக்காக ப்ரைஸ் ரீடிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நார்மலான ப்ரைஸ் ரீடிங். ஓகே, ஆனால் இந்த போஸ்ட்ஸில் நான் போடுற ரைட்டப்ஸ் எல்லாம் ரொம்ப பேசிக்ஸ். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இட் இஸ் அக்செப்டபிள். இருந்தாலும் இப்போதைக்கு நான் என்ட்ரு ஆகிற மாதிரி இல்லை. ஓகே, நான் வந்து அடுத்த ஹவர்லேயே ஓப்பன் ஆகட்டும். ஓகே, எனக்கு இந்த ஹவரில் என்ட்ரிஸ் இல்லை. அடுத்த ஹவர் ஓப்பன் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்ட்ரு ஆக முடியுதான்னு பார்க்குறேன். எப்போவுமே புது நியூ பவர் ஆஃப் 3 ஓப்பன் அப்போ, பவர் ஆஃப் 3ங்கிறது ஒரு கேண்டிலோட ஓப்பன்ஸ். ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ணுற வேர்டுக்கெல்லாம் அப்பப்போ மீனிங் தர பார்க்குறேன். ஒவ்வொரு கேண்டிலோட ஓப்பன் அப்போவும் ஒரு மேனிப்புலேஷன் இருக்குது. அது எல்லா கேண்டில்லையும் கம்பல்சரியாக இருக்கும். ஓகே, ஆனால் அது வந்து இந்த லோயர் டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸில் இது பாருங்கள் ஓப்பன் ஆகி விற்க விடலை, ஸோ மேனிப்புலேஷனே இல்லை அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. பிகாஸ் அது ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டிலோட ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து அந்த மேனிப்புலேஷன் நடந்திருக்கும். ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் எக்ஸ்பேன்ஷன் ஃபேஸஸில் இருக்கும்போது கேண்டில் வந்து திரும்ப மேனிப்புலேட் பண்ண தேவையில்லை. அதாவது கீழே விக்கு உருவாக்க தேவையில்லை. மேனிப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு விக். ஓகே, enough move expected. நான் இங்கேருந்து செல் ஆஃப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ செல் டைரெக்டாக தொட்டதுமே கிடையாது. அவங்க செல் தர், அவ்வளோதான். அதுதான் அந்த இடத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷன். ப்ரைஸ் ரீடிங் அப்படி தான் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல செல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் ரீட் பண்ணலாம். என்ட்ரே ஆக வேண்டாம், ஜஸ்ட் ரீட் த ப்ரைஸ். ஓகே, செல்லுன்னா டைரெக்டாக அந்த லெவலில் போய் தொட்டதுமே செல் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிலாம் என்கிட்ட இல்லை. ஐம் சாரி. எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரணும், வராமல் நான் செல் பண்ண மாட்டேன். ஓகே, ஓகே, லிக்விடிட்டி அட்டாக் ப்ரீமியத்தில். ஓகே, நம்ம வந்து ஹை ப்ரீமியத்தில் இருக்கிறோம். இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஇ ப்ரீமியத்தில் ஓடிஇ லெவல்ஸில் இருக்கிறோம். ஸோ தட் இஸ் அவர் செல்லிங் பாயிண்ட். 62 to 79%. இங்கே 62% இருக்குது. இந்த லிக்விடிட்டிக்காக போட்ட கோட்டையெல்லாம் அழிச்சிட்றேன். இங்கே 62% இருக்குது, இங்கே 70 இருக்குது, இங்கே 79 இருக்குது. ஓகே, 62 to 79% ஏரியாஸ் தான் சூப்பரான செல்லிங் ஏரியாஸ். அது குறிப்பாக இந்த லிக்விடிட்டி அட்டாக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன். ஸோ இந்த லிக்விடிட்டி அட்டாக் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் மார்க்கெட் வந்து ஷோ பண்ணும் நான் வந்து செல் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஓகே, இப்போது மார்க்கெட்டிங்கே செல் ஆஃப் தொடங்கிருச்சு. 69 to 70 ஏரியாஸில் லிக்விடிட்டிஸில் இப்போ செல் ஆஃப் தொடங்கிருச்சு. ஓகே, இந்த செல் ஆஃப் வந்து இங்கேருந்து கண்டினியூ ஆகி ஈக்குலிபிரியமை ஃபஸ்ட் ரீச் பண்ணும். இங்கே ஈக்குவல் லோஸ் இருக்குது, ஈஸி ட்ரா ஆஃப் லிக்விடிட்டி. ஸோ 830 என்ட்ரானிங்கனாலும் 630 வரைக்கும் 200 பாயிண்ட்ஸ் வித் ஒரு 955 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. 830 to 955 அப்படின்னா 120. ஓகே, அதுக்கு 200 ஃபஸ்ட்டு டார்கெட் சொல்லியிருக்கேன். அதுக்கு கீழேயும் மார்க்கெட் ரீச் பண்ணலாம். ஓகே, ஒரு 1:1.5 ரீடிங்க்கு நல்லது தானே.
ரீடிங்கில் இதெல்லாம் சூப்பரான ரீடிங். 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணுறோம் ப்ரைஸை. இந்த மாதிரி 10 தடவை ரீட் பண்ணுங்கள். இந்த ஏரியாஸ் எல்லாம் மார்க்கெட்டில் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரீடிங் வந்து பழகிடும். ஓகே, ரீடிங் பழகிடுச்சு அப்படின்னா யூ கேன் நோ த டைரக்ஷன். எந்த இடத்துல வந்து செல் ஆஃப்க்கு எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகணும். இப்போ அந்த பேலன்ஸ்டு ப்ரைஸ் ரேஞ்ச் ஏரியாஸ் வந்து மார்க்கெட்டில் இட் வாஸ் ஃபில்டு கம்ப்ளீட்லி. ஓகே, மறுபடியும் இட் டோன்ட் ஹாவ் டு அக்சஸ் above 50%. சீரியஸ்லி. இப்போது இதோட ஃபங்க்ஷன் இந்த இடத்துல நமக்கு தாராளமாக ஸ்டாப்ஸை கொண்டு வந்து 50%க்கு மேலே இந்த எஃப்விஜி இருக்குது பார்த்தீங்களா. இது எப்படி கான்டெக்ஸ்ட் ஆஃப் ப்ரைஸில் அதை எப்படி உருவாக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டைனமிக்காக டெசிஷன் எடுக்க முடியும். சரியா? இப்போ பேலன்ஸ்டு ப்ரைஸ் ரேஞ்சை வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் த்ரூ பண்ணி க்ளோஸ் பிலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா 50%க்கு மேலேயே மார்க்கெட்டால் ரீச் பண்ண முடியாது. ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த ஆர்டர் பிளாக்கோட ரீமிட்டிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிவியரான சென்சிட்டிவ் ஏரியாஸ். ஸோ ஆர்டர் பிளாக்கோட ஓப்பனிங் ப்ரைஸ் வில் ஹோல்டு த மார்க்கெட் அதிகபட்சம் விக்ஸ் வந்தாலும். ஸோ இந்த எஃப்விஜியோட ஹை 946 கேன் பி யுவர் ஸ்டாப் லாஸ். நோ இஷ்யூ. ஓகே, 830 to 946. இதோட ஹை எவ்வளோ? 923. ஐம் சாரி. ஓகே, 923 வச்சுக்கோங்க. 23, 25 அந்த ஏரியாஸ் வச்சுக்கோங்க. இந்த ரிவர்சலை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன் ஏரியாவில். ஓகே, இப்போ இந்த ஏரியாவுக்கு மேலே நான் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுக்குன்னு அந்த ரிவர்சல் போய் அந்த கேண்டில் போய் தொட்ட உடனேவோ இல்லை அதுக்கு அடுத்த கேண்டிலாவோ நான் டிசைட் பண்ணலையே. நான் செல் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ரி கொடுக்க ஆரம்பித்த இடத்துலேருந்தே ஆல்மோஸ்ட் 200, 160, 70 பாயிண்ட்ஸ் டைரக்ட் ட்ராப் மூவ். இதை ப்ரைஸ் ரீட் பண்ணி 10 தடவைக்கு 50 தடவை நீங்கள் பழகுனா மட்டும்தான் இது இப்போ நான் வந்து டீச் பண்ணுறதுக்காக மித்த சைடில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். பட் இதை நீங்களாக ஜேர்னல் பண்ணும்போது இல்லைன்னா ரீட் பண்ணும்போது சைக்காலஜிக்கலாக என்னெல்லாமா தோணுது. இப்போ இங்கே இருக்கிற கேண்டில்ஸில் எது வந்து மார்க்கெட்டை ஸ்டாப் பண்ணும், எது வந்து ஹோல்டு பண்ணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜேர்னலிங்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஒரு மூவ் வரும்போது அது எந்தெந்த மாதிரியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணலாம், பக்கத்தில் இருக்கிற பிடி ரேஸ் என்னென்ன இருக்குது, அது எல்லாம் ரீட் பண்ண முடியும். டைரக்ஷன் ஒன்றா தான் இருக்கணும். ஓகே, இந்த டைரக்ஷனில் தான் மார்க்கெட் போக போகுது அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஒர்க் அவுட் ஆகுமா? நோ. பேரிஷாக நீங்கள் கீழே வர்றீங்க, இதை ரீச் பண்ண பார்க்குறீங்க. அப்போ என்ன ஒர்க் அவுட் ஆகணும்? பேரிஷ் பிடிஆர்ஏஸ் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகணும். அது இனிமேல் தான் மார்க்கெட் உருவாக்க போகுது. இல்லை புல்லிஷ் பிடிஆர்ஏஸை இன்வர்ஸாக யூஸ் பண்ணணும். ஓகே, லைக் தட். இன்வர்ஸாக புல்லிஷ் பிடிஆர்ஏஸை யூஸ் பண்ணி கீழே வரணும். அதுக்குன்னு எல்லா கேண்டில்லையும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 50%ல் கோட்டை போட்டுட்டுலாம் இருக்காதிங்க. ரீட் த ப்ரைஸ். ஓகே, இங்கே கான்டெக்ஸ்டில் எது லிக்விடிட்டி, அதுக்கப்புறம் அந்த லிக்விடிட்டியை எப்படி அட்டாக் பண்ணணும், எந்த டைமில் வந்து நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகலாம். டைம் இஸ் ஹியர், ரைட்? இப்போ வந்து ஏதாவது 1 hour 4 hour டெய்லி ஏதாவது கேண்டில் முடிய போதா? முடிஞ்சதுன்னா அடுத்த கேண்டிலில் மேனிப்புலேஷன் வரும். ஸோ யூ ஷுட் பி ரெடி ஃபார் மேனிப்புலேஷன். ஓகே, ஆல்மோஸ்ட் ஹிட் ரீடிங் டார்கெட் 652 சம்திங். இதோட ஓப்பனிங் ப்ரைஸ் எத்தனை? 650. ஓகே, 2 பாயிண்ட் ஷார்ட்ஸ் இருக்கிறோமா? லோ 652 தான். எஸ், ஓகே, ஹிட் ஆகட்டும். ஓகே, ரீடிங் டார்கெட்டு ஹிட் ஆயிடுச்சு, ஈக்குலிபிரியத்தையும் ஹிட் ஆயிடுச்சு, மார்க்கெட் டவுன். ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான் செல் ஆஃப். ப்ரைஸ் ரீடிங்கை முடிக்குது.
நீங்களும் இதே மாதிரி ப்ரைஸ் ரீட் பண்ணுங்கள். ஓகே.